என்னத்தை சொல்ல, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. புதுசாக என்னத்தை சொல்ல. வணக்கம். இன்று நாள் சிறப்பாக இருக்கட்டும். ஆன்மீக விவரத்தை தவிர, ஆன்மீக தகவல்களை தவிர வேறு ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இதை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எண்ணத்தை சொல்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இனி புதுசாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற யோசனையில் என்னுடைய இந்த ஆன்மீக சேனலை மாற்றியிருக்கேன். எண்ணத்தை சொல்ல அப்படிங்கிற தலைப்பில் வியூவர்ஸ் நிறையா இருக்கீங்க. வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல தகவல்கள் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றிலிருந்து இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இந்த வீடியோனுடைய தாக்கம் எவ்வளவு அப்படின்னு போட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு சுவாரஸ்யமான தகவல் என்ன இருக்குது அப்படின்னா, போர் மையங்கள் சூழ்ந்திருக்கு. அதே மாதிரி விலைவாசிகள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் கூடுதலாயிட்டே வருது. சுகத்தை தவிர காற்று மாசு, நீர் மாசு, மன மாசு எப்படி கலக்கிறது? மனமது செம்மையானால் மந்திரம் சிவைக்க தேவையில்லை, விட்டு விலக முடியாது. ஆனால் ஆன்மீகம் நம்ம வாழ்வியலோட ஒருங்கிணைஞ்சு வர்றது. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பற்றுக்கோடாக இருப்பது இந்த ஆன்மீகம். ஆன்ம முன்னேற்றத்திற்காக நாம் தேடி செல்லும் பாதைகள், அதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு புது விளக்கம் சொல்கிற போல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. இருப்பினும் நான் அறிந்த வகையில் வாழ்வியல் முறை என்ன அப்படின்னு போட்டு நம்ம தெரிஞ்சு வாழ்ந்துக்கணும். எனக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் கலியுகம்னு சொல்கிறாங்க. கலியுகத்தினுடைய தாக்கம் நிறையா இருக்கும். அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு போட்ட அளவுகள் இல்லை. நாம் அன்றாட சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த அளவுகள். சற்றேறக்குறைய 5 வருடங்களுக்கு முன்னால், 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த சமுதாயம் மரபு சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருந்ததும் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விட்டு மாறி வந்திருக்கோம் அப்படின்னு. இது சிறப்பான முன்னேற்றமா? கேள்விக்குறி. ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஆனா அதே நேரத்தில் நம்ம திரும்ப பழைய பழக்க வழக்கங்களுக்கு, பண்பாடு, கலாச்சாரத்துக்கு நம்ம திரும்ப போயிட்டு இருக்கிறோம். அந்த பாதை நமக்கு தெரியாமையே நம்ம வகுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு சரியான உதாரணம் சொன்னோம், பழைய சோறு. பழைய சோத்தை விட ஒரு சிறப்பான உணவு வேற ஒண்ணுமில்லை அப்படின்னு உலக ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது நம்ம பழங்கஞ்சி தான் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் பிரதான உணவா இருந்தது. அதே மாதிரி தானியங்கள் நம்ம விட்டுட்டோம். தானியங்களை, சிறுதானியங்களுடைய இது இன்னைக்கு விலைவாசி அப்படித்தான் விற்கிது. அப்படி சிறுதானியங்கள் வாங்கி நம்ம சாப்பிட்ற மாதிரியா நம்ம இருக்கிறோம்? அந்த பொறுமை நமக்கு இல்லை. ஏதோ ஒரு 1/4 மணி நேரம் அரிசி ஊற வச்சோம், ஒரு 1/4 மணி நேரம் குக்கரில் வச்சோம், ஒரு 4 விசில் வந்துச்சு, சாப்பாடு ரெடி. அதே நேரத்தில் குக்கரில் சமைக்கக்கூடிய உணவு உடம்புக்கு கெடுதல் தரக்கூடியது அப்படின்னு பலமுறை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லை, நம்ம குக்கர் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எண்ணெய் விளம்பரத்தில், டிவி விளம்பரத்தில் எந்த எண்ணெய் வருதோ அதுதான் கடையில் விற்கிறாங்க. நம்ம வேற எண்ணெய் கேட்டோம்னா இல்லை, இதுதானுங்க பார்ப்புற ட்ரெண்டு, நல்லா சொல்லி பழகிட்டாங்க. இந்த வாழ்க்கை முறையில் இதெல்லாம் நம்ம மறந்து வர்றோம், மறக்கிறோம், மறக்கடிக்கப்படுகிறோம். யாராவது ஒருத்தர் பின்னால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்.
ஆனா சரியான ஓட்டமா இருக்குது அப்படின்னு எப்பவுமே நம்ம திரும்பி பார்க்கறதே இல்ல. சுற்றுப்புற சூழல் தாக்கம், உறவு, நட்பு, மற்ற சமுதாய தாக்கம். ஆமா, அது செய்யாத, எது செய்யாத, அது செஞ்சா 4 பேர் பேசுவாங்க. எந்த 4 பேர் பேசுவாங்க? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டீங்கன்னா, என்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்க போறோமோ அது தெரியல. 4 பேரு நல்லதா பேசணும். என்ன நல்லதா பேசுவாங்க? யோசனை பண்ணி பார்த்தோன்னா, நல்லது எது? தீயது எது? அப்படி எப்படி யாரு செய்றதுக்கு பார்க்காது. எனக்கு நல்லதா இருக்குது, அடுத்தவனுக்கு கெட்டதா இருக்குது. அடுத்தவனுக்கு நல்லதா இருக்கு, எனக்கு கெட்டதா இருக்கு. நன்றுது தீதென வந்த நடுக்கம் நடந்தனாகாது. திருவாசகத்தினுடைய ஒரு வரி. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய தன்மைய நம்ம இழந்துட்டு வர்றோம். காரணம் எந்திரமயமான வாழ்க்கை. சரி இப்படியே போயிட்டு இருக்கலாமா? இருக்கக்கூடிய காலத்த எப்படியோ பொழுதுபோக்கிட்டு, இன்னைக்கு பொழுதுபோக்கும் மிக, மிக, மிக அதிகமாயிருச்சு. ஏன்னா அதுக்கு பேர் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிக்கிறாங்க. பயனுள்ள வகையில வந்து அந்த பொழுதை போக்குவதில்லை. அந்த பொழுதை போக்குவதற்காகவே பொழுது போக்குறாங்க. கை நிறைய சம்பளம் கிடைக்குது ஒரு சிலருக்கு. கஷ்டப்பட்டாலும் இந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு கூலி கட்டுறதில்ல. விழலுக்கு கிடைத்த வீணாக, அதுவும் முக்கியமாக உழவு தொழில். உழவு தொழில்ல போட்ட காச வந்து போட்ட பணத்த வந்து திரும்ப எடுக்கிறதே அவங்க ரொம்ப பிரயத்தனமா இருக்கு. உழவு தொழில் நசிஞ்சிட்டு வருது. கான்கிரீட் மயமாக்கல், சாலைகள். அதே சாலைகள்ல வந்து ஓடக்கூடிய வாகனங்கள். கூப்பிட்டு லோன் குடுக்குறாங்க. யாரும் வேண்டாம்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த செய்திகள வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்னும் மேல நல்ல செய்திகள் வந்து எனக்கு கிடைக்கும்போது அப்பப்ப வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இதனுடைய ஃபீட்பேக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சத வந்து சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாரி மேலும் இந்த என்னுடைய பதிவுகள வந்து இன்னும் மெருகேற்றதுக்கு உண்டான வழிமுறைகள வந்து செய்யறேன். இதுவரை காணுற்ற அன்பர்களுக்கு, இதை கேட்ட அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த பதிவை வந்து நிறைவு செய்கிறேன். இனிய நல்வாழ்த்துக்களோடு உங்களது சிவ கரு தேவராஜ் கணக்கன்பட்டி.